முட்டுக்கு மேலே தண்ணி இருக்குது. சொல்லப்போனால் யார் ரூம்குள்ளெல்லாம் தண்ணி வந்துட்டு, இது எல்லாமே யார் ரூம் தான், யார் திங்ஸு ட்ரெஸ்ஸு எல்லாம் முங்கி போச்சு. பாருங்கள் எப்படி இருக்குங்கிறதெல்லாம். ஹாய் ஹபிபி, நான் உங்கள் ஜிடி. இன்றைக்கி இங்கே ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. பின்னாடி கிளைமேட் எல்லாத்தையும் பார்த்தாலே தெரியும், செம்மையாக மழை வரப்போகுது. அது இங்கே செயற்கையை தான் உருவாக்குவாங்கங்கிறதுனால ஆல்ரெடி ரெட் அலர்ட் கொடுத்து நிறைய கம்பெனிக்கெலாம் லீவ்லாம் விட்ருக்காங்க. இன்றைக்கி இந்த ரெட் அலர்ட் நேரத்தில் நான் எங்கே போகிறேன் அப்படின்னா ஷார்ஜாக்கு போகிறேன். ஷார்ஜாக்கு எதுக்குன்னா ஊரில் இருந்து நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ஐட்டம் வந்திருக்கு, அதை எப்படியாட்டி டேஸ்ட் பார்க்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் கிளம்ப போகிறேன். ஆனால் இப்போ நம்ம போகும்போதில் என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வரும். அப்படி நீங்கள் வீடியோ பாருங்கள். நம்ம எப்படி போக போகிறோன்னா எனக்கே தெரியலை. ஏன்னா 5 நிமிஷம் ட்ராவல் வரும் என் ரூம்லேருந்து மெட்ரோ ஸ்டேஷனுக்கு. அதுக்கே அரை மணி நேரம் ஆகிட்டு. ஏன்னா தண்ணி அங்கங்கேயும் கட்டி இருக்கிறதுனால சுற்றி வந்திருக்கு. சரி, இப்போ இந்த மெட்ரோவில் ஏறினாவாட்டு டேரெக்டாக தேரா போகலாமா இல்லை நான் யூனியனில் இறங்கலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். 2 கிலோமீட்ரு அங்கேருந்து ஷார்ஜாக்கு எவ்வளோன்னு பார்த்துட்டு அதுக்கேற்றப்பல நம்ம ட்ராவல் பண்ணோம். இப்போ மழை நல்லா அடிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ வடியை வந்தாச்சு உள்ள மெட்ரோக்குள்ளே. அதனால கொஞ்சம் பிரச்சனை இல்லை இனிமேல். ஏன்னா டைரெக்டாக நம்ம ஷார்ஜாவுக்கு பக்கத்தில் போயிடலாம். பஸ்ஸில் தான் எப்பவும் போவோம் ஷார்ஜாவுக்கு. இந்த டைமு மழை இருக்கிறதுனால தான் மெட்ரோவில் எடுத்தேன். பார்ப்போம் எப்படிலாம் போகிறேங்கிறது. இப்போவுமே எப்படி கொஞ்ச நேரம் வெயில் அடித்த மாதிரி இருந்துச்சு, அப்புறம் திருப்பி இப்போ நல்லா இருண்டு போய் இருக்குது. வெளியில் போய் காமிக்க அவங்களுக்கு எப்படிலாம் இருக்குங்க. கைஸ், அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்தாச்சு. இங்கே தான் எப்படி போகிறதோ தெரில, பஸ் இருக்காங்கிறதே தெரில. இங்கெல்லாம் பாருங்கள் செம்மையாக வெள்ளம் எப்படி கிடக்கு பாருங்கள். ஏதாட்டும் வண்டி போனால் காமிக்கேன். அங்கெல்லாம் நடந்து போகிறது ஒரு பஸ் நிற்குது, அது ஷார்ஜாக்கு போகிற மாதிரி தான் இருக்கு பார்க்க. ஆனால் இங்கே தண்ணி பாருங்கள், சரியான வெள்ளங்க. எப்படி வருது பாருங்க பஸ்ஸு. நம்மளுக்கு பஸ்ஸு கிடைக்குமாங்கிறதே தெரியலையே. இதுலேயே நம்ம நனைஞ்சிட்ருக்கோம். எப்படி பஸ் வருது பாருங்க, முங்கி போய். சரி, பஸ்ஸு கிடச்சா நல்லாயிருக்கும். கிடச்சி அங்கே போய் அந்த சாப்பாடை சாப்பிடலாமா எப்படிங்கிறத பார்ப்போம். இது நம்மளுக்கு தேவையில்லாத வேலை தான் நினைக்கிறேன். ஆனாலும் அவ்வளோ ஆசையாக இருக்குது. அது என்ன சாப்பாடுங்கிறத நீங்களே பாருங்கள். அங்கே போய் ஷார்ஜா பஸ்ஸுன்ட்டு தான் போட்டுருக்கு, போகுதா இல்லையாங்கிறத மட்டும் பார்ப்போம். பஸ்ஸு கிடச்சிட்டு ஷார்ஜாவுக்கு ஏறியாச்சு. ஆனால் பஸ்ஸு இப்படி எல்லா எனக்கும் தண்ணியாக தான் கிடக்கு. அந்த பஸ் எவ்வளோ முங்கி வந்துச்சு பார்த்தீங்களா. சரி, நம்ம ஃப்ரெண்டில் உட்காந்து கொஞ்சம் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே நம்ம கடவுள் புண்ணியத்தில் பஸ்ஸு கிடச்சிட்டு. ஆனால் செம்ம வெள்ளம். நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு வண்டியெல்லாம் முங்கி போகுது. இப்போ கூட பாருங்கள் அப்படி பஸ்ஸெலாம் எப்படி முங்கி போகுது பாருங்க. இங்கே நார்மலாகவே லைட்டாக ஒரு 15 நிமிஷத்தில் 20 நிமிஷம் அப்படி கொஞ்சம் பெரிய மழையாக பெஞ்சினாலே தண்ணிலாம் இந்த மாதிரி கட்டிடுது. எதுக்காண்டின்னா ட்ரைனேஜ் சிஸ்டம் அந்த மாதிரி தான் இருக்குதுன்னு நினைக்கேன். ஆனால் இப்போ இவ்வளவு கெட்டியிருக்கா, மழை கொஞ்சம் விரித்து ஒரு 2-3 மணி நேரத்தில் எல்லா தண்ணியும் உறிஞ்சுறாங்க. அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நம்ம அப்படி இப்போ போவோம். இன்னும் அங்கே போயிட்டு ஷார்ஜாவில் போய் அங்கே எப்படிலாம் இருக்குங்கிறதே நான் காமிக்காம. இப்போ கொஞ்சம் மழை வெறிச்சிருக்கு. ஆனால் தண்ணிலாம் ஆனால் தாறுமாறாக தான் கிடக்கு. ஆனால் பார்த்து தான் போகணும். நம்மளுக்கு இன்னும் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. நம்ம அப்புறம் போய் ரீச் ஆகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து போனால் நம்ம மாமா வீட்டுக்கு போயிடலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் பாருங்களேன் எவ்வளோத்துக்குள்ளே தண்ணி கட்டி கிடக்குங்கிறது. எனக்கு இதான் ஃபஸ்ட்டு டைம் பார்த்தாலும் ஆச்சரியமாக இருக்குது. இங்கேயும் இந்த மாதிரி கட்டுமா அப்படிங்கிறது. ஆத்தி சரியான தண்ணி. இங்கே
அந்த காரை பாருங்க, அங்கே உள்ள போது பாருங்க. ஏ அப்பா அப்பா, அங்கே சாரதா சிட்டி சென்டர்னா இங்கே தண்ணி உள்ள போயிரும் போல. இங்கே பாருங்க, ஏ ஆத்தி கடவுளே தண்ணி போயிரும் போல, அந்த அளவுக்கு இருக்கு. நான்லாம் எதிர்பார்க்கலப்போ. அந்த வண்டியெல்லாம் பாருங்க மாட்டிக்கிட்டு, அந்த ரெட் கலர் முடியல, ஆஃப் ஆகிட்டா நம்ம தெரியலையே. அப்போ இவ்வளோலாம் தண்ணி போகுது. Dá pra arrumar o seu irmão, mas era que uma casa eu tava de fundo de barco aqui com o banco. உண்மையில ரெட் அலர்ட்னா ரெட் அலர்ட் தான்ப்பா. என்ன தண்ணி எதுக்காண்டி மெயினாக கட்டுது அப்படின்னா, என்னை பொறுத்தளவில் இது வந்து பாலைவனம் தானே, தண்ணி வந்து அந்தளவுக்கு உறிஞ்சிடாது. அது இல்லாமல் இன்னும் நிறைய டெவலப் ஆகுனதுனால எல்லா பக்கமே ரோடு போயிருக்கு, தண்ணி உள்ளே போகிறதுக்கு வழி இல்லை. அதுதான் எனக்கு தெரிஞ்சு, நினைக்கிறேன், சரியாக தெரியல. ஆனால் சரியான ஃப்ளட்டுங்க. சரி, இப்போ நம்ம வந்ததே வந்துட்டோம். நம்ம பக்கத்தில் தான் ஜஃபர் பாய் அவங்க கடை இருக்குது. அதையும் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு நம்ம மாமா வீட்டுக்கு போவோம். அங்கெல்லாம் என்ன மாதிரி சுச்சுவேஷன் இருக்குங்கிறத பார்த்துட்டு. எல்லா பக்கமும் ட்ரைனேஜ் பொங்கி பொங்கி போகுது. வேறு வழியே கிடையாது, இப்படி தான் பெய்ய ஆகணும். அப்பா, எல்லா பக்கமும் இதே மாதிரி தண்ணி எப்படி கட்டி எனக்கு பாருங்க. கைஸ், ஃபைனலாக நம்ம இந்த ஏரியாக்கிட்டே வந்துட்டோம். அதாவது ஜஃபர் பாய் கடை அந்த பக்கத்தில் வந்துட்டோம். பரவாயில்ல, இதெல்லாம் வந்து அந்தளவுக்கு எதுவும் இல்லை, ஏன்னா இதெல்லாம் மேடு. ஆனால் அங்கே தள்ளி தண்ணி கட்டி கிடக்கு. நம்மால் கடை அங்கே இருக்காங்க, அதில் எதுவும் பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. இப்போது மணி சீக்கிரமாக ஆரம்பிட்டோம். பிரியாணி கூட ரெடி ஆகிருக்காது. நம்ம பறவை வந்து பிரியாணி ஏதாச்சும் வாங்கி சாப்பிடும். இப்போ நம்ம அப்படி திருப்பி நம்ம மாமா வீட்டுக்கு போவோம். பக்கத்தில் தான் இருக்குது மாமா வீடு. அங்கே போயிட்டு நம்ம சாப்பிட தூரம் அலைஞ்சி வந்தது இதுக்கு தான். ஐர மீன், எனக்கு வந்து ஐர மீன் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இந்த மழை வெள்ளம் எல்லாத்துலேயும் சேர்ந்து வந்தாச்சு. வெள்ளம் இருந்தாலும் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குங்கிறது. அப்படி நம்ம சாப்பிடுவோம். ஐர மீனுக்கு வந்து கஞ்சி தான் ரொம்ப பெர்ஃபெக்டான காம்பினேஷன். நம்ம ஃபஸ்ட்டு கஞ்சி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சுடுச்சோறு கொஞ்சம் சாப்பிடுவோம். ஃபஸ்ட்டு கஞ்சி. ஐர மீன் அப்பா, ஐர மீன் தான் சரியான டேஸ்ட்டு. வீட்டில் இருந்து எங்கள் அம்மா வச்சு கொடுத்து விட்ருக்காங்க. நல்ல டேஸ்ட்டு. நேற்று எங்கள் அண்ணன் ஊரில் இருந்து வந்தான். அதனால தான் அவன்கிட்ட ஐர மீனை வச்சு கொடுத்து விட்டாவ. அதனால தான் நான் இப்போது இந்த ரெட் அலர்ட் இருக்கிற வெள்ளத்துலேயும் கடந்து இந்த மீன் சாப்பிடக்கு தான் வந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நான் இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து சுடுச்சோறு கூட சாப்பிட முடிச்சு உங்களை பார்த்துட்டு அது எப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இந்த பழைய கஞ்சும் இந்த ஐர மீனும் சரியான டேஸ்ட்டு. டெபி என்னது, நல்லா குளிரான மலைக்கு அடுத்த ரவுண்டு சுடுச்சோறு மீன் குழம்பு. சூடான சோறுக்கும் மீன் குழம்புக்கும் இதுவும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ஆனால் என்னை பொறுத்தவரை கஞ்சி தான் ரொம்ப பெஸ்ட்டான காம்பினேஷன். என்ன இவன் பாருங்க குபுஸ் வச்சு சாப்பிடுதான். இங்கே வந்து மீனே செம்ம டேஸ்ட். எல்லாத்துக்குமே இந்த மீன் செம்மையாக பக்காவாக செட் ஆகுது. ஆனால் எனக்கு இந்த சுடிச்சோரை விட கஞ்சி கூட இந்த மீன் வச்சு சாப்பிட்ற ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மீனோட ஸ்பெஷல் என்னென்னா, இந்த மீன் வந்து உயிரோட இருக்கமச்சில் தான் வாங்குவாங்க. உயிரோட இருக்கமச்சில் வாங்கினா மட்டும்தான் டேஸ்ட் இருக்கும். இதை கொல்றது எப்படி கொல்லுவாங்கன்னா, ஏன்னா இதுக்கு குடல்லாம் எடுக்க முடியாது. இதை கொல்றது எப்படி கொல்லுவாங்க அப்படின்னா, பால் ஊற்றுவாங்க. அந்த பாலை ஃபுல்லாக குடிச்சிட்டு கழிவுலாம் வெளியே வந்துடுமா. அந்த மாதிரி தான் இதை க்ளீன் பண்ணுறது. அந்த மாதிரி இருக்கும். ஆனால் சரியான டேஸ்ட்டாகும். இது வந்து ஆறு குளம் அந்த மாதிரி ஏரியாவில் தான் கிடைக்கும். இப்போ எங்கள் ஊர் சைட்லலாம் இந்த மீனோட சீசன் தான். அதனால எங்கள் வீட்டிலேருந்து நான் கேட்ட உடனே வச்சு கொடுத்து விட்டாவே. ஆனால் அருமையான டேஸ்ட்டு. கஞ்சிக்கும் ஐர மீனுக்கும் வேறு லெவல் காம்பினேஷன். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டாச்சு. சரி, நான் இப்போ ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு
அப்புறமா அவங்கள மீட் பண்ணுறேன். ஒரு ரவுண்டு இட்டு முடிச்சாச்சு. இன்னும் ஒன்று வந்திருக்கு, நம்மளுக்கு தான் தர மாட்டுக்கான, எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. வேறு இருக்குதால கடலை கேட்டதில் தான் காலையிலேருந்தே சாப்பிடலை அப்படிங்க. எனக்கு ஒன்று முடிஞ்சிட்டோ ஃபுல்லாக. சரி, இவன் கடலையே சாப்பிட்டு முடிச்சிட்டான். மெயினாக நாங்கள் நிறைய பண்டை கொண்டு வந்தோம். அதான் மெயினானா பனங்கிழங்கு, அப்புறமா அந்த மாதிரி நிலக்கடலை இதெல்லாம் கொண்டு வந்திருந்தோம். நம்ம நிலக்கடலையே நம்ம ஜெயரஸே முடிச்சு விட்டான். இனிமே பனங்கிழங்க மட்டும் சாப்பிட்டு டேஸ்ட் பார்ப்போம். என்ன சாப்பிட போகிறோம்? கிழங்கு. சரி சாப்பிடு. ஓட எப்படி சாப்பிடுதான் பாருங்க. ஸ்ட்ரென்த் இருக்கா? பிச்சாச்சா இப்படி தான் பிக்கணும். எல்லாத்தையும் சொல்லி கொடுன்னா கிழங்கு சாப்பிடுறதுக்கு. ஆனால் கிழங்கு வந்து நான் நிறைய பேர்கிட்ட காவிட்டேன், அவங்களாம் சாப்பிட மாட்டேங்காங்க. தமிழ்நாட்டில் சாப்பிடுவாங்களோ என்னமோ தெரில, சாப்பிடுவாங்க. ஆனால் நிறைய பேருக்கு இந்த பனங்கிழங்கு தெரிய மாட்டேங்குது இங்கே இருக்கிறவங்களுக்கு. சரி, நம்மளுக்கான இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் இப்படி எடுத்து இது இப்படி கேமரா அப்படில அப்படியே பிடிச்சிக்கணும். இப்படி எடுத்து அந்தால இப்படி கட் பண்ணி சாப்பிட்டே பார்க்கலாம். நீங்களும் சாப்பிட்டு பார்க்கலையோ? சாப்பிடுதியா? எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாரும் ரிவ்யூ பண்ண வந்துட்டு இந்த கிழங்கு சாப்பிடு. இவ்வளோ கொஞ்சம் கூடல. இந்த மாதிரி நாங்களும் ஊர்லேருந்து யாரும் வந்தால் ஆசைப்படுவோம். இது இன்றைக்கெலாம் சொல்ல போனால் அங்கே பாருங்க, ஊர்லேருந்து வரத மீனை சாப்பிடவைக்காண்டியே நான் எங்கே இருக்கேன், நான் இங்கேருந்து எங்கள் மாமா வீடும் நான் இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 60-70 கிலோமீட்டர் வரும். அங்கேருந்து இங்கே வந்து சாப்பிட்டுட்டு பனங்கிழங்கு எல்லாம் சாப்பிட்டுட்டு இதுக்கு என்றைக்கு வர சரியான வெள்ளம் ஒரு பக்கம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குன்ட்டு. இது வந்து நான் காலையில் எடுத்தது, ஈவினிங் வர பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. அதனால இன்னும் ரொம்ப வெள்ளம் வந்திருக்கும். ஆனால் சொல்லணும், நாளைக்கு 5 மணி, நாளைக்கு காலையிலே 5 மணி வரை மழை இருக்குது. அவ்வளோ நேரம் ஆல்ரெடி துபாயில் பாதி முங்கிட்டு. துபாய் அப்படியா? எல்லா காருமே முங்கிட்டு. இன்னும் ரொம்ப நேரம் இருந்துச்சுனாக்கி கார் ஃபுல்லாக முங்கிடும். ஆமாம், ஆனால் ஆல்ரெடி நிறைய கார் முங்கிட்டு. ஆனால் அதுக்கு குழம்பு செஞ்சு கொடுத்து எங்கள் அம்மாட்ட லைட்டாக பேசிட்டு அப்படியே இந்த வீடியோ முடிச்சிருந்தேன். அந்த பேசுகிற வீடியோ மட்டும் நீங்கள் பாருங்கள். சரியான டேஸ்ட்டுமா. சாப்பிட்டாச்சு. கஞ்சிக்கு தான் சரியான டேஸ்ட்டு. நல்லா சாப்பிட்டாச்சு. மழையை வச்ச மாதிரி தான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கு அடுத்தே கிழங்கு எல்லாம் சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான். அவிச்சு வச்சிருக்கேன். முறுக்குலாம் இன்னும் சாப்பிடல, அது பறவை சாப்பிடுது அங்கே போய். இப்போ ஓவர் ஃபுல் ஆயிட்டு. ஆனா நல்ல டேஸ்ட்டுமா. சரி சரி சரி. நல்ல ஃப்ரெஷ்ல ஒரு மீன் கூட வாடல. சரி 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 சரி, நல்லா இருந்துச்சு. கைஸ், இங்கே துபாயை பொறுத்தவரை சரியான வெள்ளம், சரியான வெள்ளம். இங்கெல்லாம் பாருங்கள் எப்படி மழை பெஞ்சிட்டு இருக்குது. இவ்வளோ மழை இங்கே பெய்யுதா? நான் வந்து இன்னைக்கு காலையில் எங்கள் மாமா வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். இதே டைமில் எங்கள் கேம்ப்பு நாங்கள் தங்கியிருந்த இடத்தெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமாக இருக்குது. நிறையத்துக்கு இவ்வளோத்துக்கு இடுப்புக்கு தண்ணி இருக்குது. அந்த கிளிப்பெல்லாம் நீங்கள் இப்போ பாருங்கள். பார்த்துட்டு எல்லாத்துக்காகவும் லைட்டாக ப்ரேயர் பண்ணிவிடுங்க. மற்றபடி பிரச்சனை தான் வராது. எப்படி வேணால் 1 நாள் 2 நாள் ஆகிறதுக்கு வச்சதுக்கு ஆகலாம். நீங்கள் அங்கே என்ன அளவுக்கு பாதிப்பு இருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா துபாயில் ஹெவி ரெயின், கேம்ப் ஃபுல்லாக தண்ணி, கார் ஃபுல்லாக முழுக்கிருக்கு. சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாம் ஃபுல்லாக க்ளோஸு. நாளைக்கும் வேறு ரெயின் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதிலலாம் பாருங்கள் முட்டுக்கு மேலே தண்ணி இருக்குது. சொல்லப்போனால் யார் ரூம்குள்ளெல்லாம் தண்ணி வந்துட்டு, இது எல்லாமே யார் ரூம் தான், யார் திங்ஸு ட்ரெஸ்ஸு எல்லாம் முங்கி போச்சு. பாருங்கள் எப்படி இருக்குங்கிறதெல்லாம்.